மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு இறைவனின் குரல் கேட்டு ஆர்வமாய் அவர் இல்லம் நாடி வந்துள்ள இறைக்குலவே, உங்கள் அனைவருக்கும் நமது பாதுகாவலர்கள் சுவக்கின் அந்நாள் திருவிழா வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் வரவேற்கிறோம். வானக தந்தையாம் கடவுளின் மீட்பு திட்டத்தில் முதல் படி ஆனவர்கள் நமது பாதுகாவலர்கள். ஆம், இறைவன் தம் மகனை இம்மண்ணுலக மீட்புக்காக அனுப்ப திருவுளம் கொண்டபோது தம் மகனுக்கு அன்னையாக அருள் நிறைய பெற்றவராக தூய கன்னிமரியாளை தேர்ந்தார். அத்தகைய சிறப்பு பெற்ற கன்னிமரியாளை தம் கருவில் தாங்கும் பெருமை நமது பாதுகாவலியாம் புனித அன்னாளுக்கு கிடைக்க பெற்றது. அவர்களின் பொறுமைக்கும் தாழ்ச்சிக்கும் இறை பக்திக்கும் கிடைத்த மாபெரும் பரிசு. 20 ஆண்டுகளுக்கு மேலாக மகப்பேரின்றி இருந்த புனித அன்னாளும் சுவக்கினும் இறைவனை வசைபாடவில்லை, வேற்று தெய்வர்களை நாடி ஓடவும் இல்லை. மாறாக இறைவன் தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையிலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்தனர். இந்த புனிதர்களின் பாதுகாப்பில் வாழும் நாம் அவர்களைப் போல் இறை திருவுளம் ஏற்க பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் ஜெபத்தில் நிலைத்திருப்போமா? சிந்திப்போம். அவ்வாறான கொடைகள் நமக்கு கிடைத்திடவும் நமது பாதுகாவலர்களின் பரிந்துரையால் ஆண்டு முழுவதும் நாம் கடவுளின் பாதுகாப்பை பெற்றிடவும் நாம் செய்யும் தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறவும் நமது குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்து விளங்கவும் இறைவனிடம் வேண்டுவோம். நமது பாதுகாவலர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். இறையாசி நிரம்ப பெற வேண்டி இப்பலியை தொடர்வோம். அன்புக்குள்ளே இந்த இனிய நாளிலே 3 பேர் அவருடைய திருவிருந்திலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். கடவுள் கொடுத்த வாழ்வை மிக நிறைவாக கொண்டாட இறைவன் அவர்களை தொட்டு ஒவ்வொரு கணத்தில் பாதுகாத்து முன்னெடுத்த அவர்களுக்காக மன்றாடுவோம். திருப்பலி தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன. சந்தோஷமாக கொண்டாட நாம் செய்த தீங்குகள் அதற்கு எதிராக இருக்கின்றன. அவற்றையெல்லாம்
இறைவன் பாதத்தில் வைத்து மன்னிப்பு கேட்டு நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனே சொல்கிறேன். ஏழையின் சிலையால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பு ஆசி பெற்றுக் கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மனிதரான உம் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை
புனிதர்களான சுவைக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாகவும் ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசேயாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 49 இறைவசனம் 3-6 முடிய. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் பலியாய் நான் மாற்றி விடுவேன் என்றார். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுகின்ற இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாகவும் உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையிலே நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்போது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலே காக்கப்பட்டவரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்களுக்கும் ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசுவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்ததாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 வரை. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 முதல். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறா போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி இருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, மகிழ்ச்சியோடு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு மிக வளமை மிக்கதாக, நிறைவு மிக்கதாக, செழிப்பு மிக்கதாக, மங்களகரமாக கண்டிப்பாக இந்த ஆண்டு அமையும்.
விவிலியத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள், மொத்தம் 15 பிள்ளைங்களை தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். என்னால் இந்த பொதுக்கூட்டத்தில் உங்களை நான் சோதனைக்கு உட்படுத்த விரும்பவில்லை. 73 புத்தகங்கள் இருக்கின்றன திருவிழியத்திலே, நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அது 2026 வசனம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, இந்த 2026 ஆண்டுக்கு 2026 வசனம் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். உன் வாழ்விற்கு நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் நலமான திட்டங்கள், வளர்ச்சிக்குரிய திட்டங்கள், மங்களகரமான திட்டங்கள் கடவுள் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த 2026 ஆண்டுக்கான ஆசீர்வாதம். மிக சிறப்பாக இவ்வளவு முயற்சி எடுத்து பாதுகாவலுடைய அன்னம்மாளுடைய திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் இந்த ஆண்டு நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர் எந்த குறையும் வைக்க மாட்டார். திருப்பால் 34:10 சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினிருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இவ்வளவு ஆர்வமாக, இவ்வளவு நம்பிக்கையாக கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. அதனாலதான் திருப்பால் ஆசிரியர் 23வது திருப்பால் 1வது சொல்கிறார், ஆண்டவர் என்னாயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நம்பிக்கையா சொல்றவங்களுக்கு எந்த குறையும் வராது. உடனே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, இவ்வளவு நம்பிக்கையா. ஆகவே கடவுள் இருக்கிறார், நமக்கு எந்த குறை இல்லை. அதனால திருப்பாடல் ஆசிரியர் 100வது திருப்பாடல் 2வது சொல்கிறார், ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். எல்லாரும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு நாம் வழிபட வேண்டும். இறைவன் நமக்கு எல்லா விதமான பாதைகளையும் ஆசீர்வாதங்களும் மிக நிறைவாகவே அவர் தருகிறார். இன்றைக்கு புனித அன்னம்மா வழியாக அவர் பலவிதமான பாடங்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். நம்ம எல்லாருமே சிறப்பாக அருமையாக இறை வார்த்தையை கவனிக்கிறோம். இறை வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதை கடைபிடிப்பதிலும் புதூர் மக்கள் கை தேர்ந்தவர்கள். யாக்கோபு எழுதுகிறார் 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே, இறை வார்த்தையை கேட்பவர்களாக இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாத மாறாக அதன்படி நடப்பவர்களாக இருங்கள். அப்ப இந்த இறை வார்த்தையின்படி நடப்பவர்களாக இருங்கள். அப்ப இறை வார்த்தை நம்ம கேட்கிறோம், அதன்படி நடப்பவர்களாகவும் மிக சிறப்பாக அருமையான இருப்போம். முதல்ல பாடமாக நாம் பார்க்கிற போது, நம்பிக்கையை எல்லா நேரத்திலும் உண்மையான உள்ளத்தோடு வெளிப்படுத்தும். கடவுள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறீங்களா, அது உண்மையான நம்பிக்கையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருத்தர் பங்கு தந்தையை பார்க்க போன சாமி, நாளைக்கு ஒரு மளிகை கடை திறக்க போறேன், நீங்க பிளஸ் பண்ண வரணும். மளிகை கடையில அந்தனியார் படம் இருக்கு, சவேரியார் படம் இருக்கு, அன்னம்மா படம் இருக்கு, இது போக வேற ஏதாவது படம் வைக்கணுமான்னு கேட்டார். அப்போ ஃபாதர் சொன்னாங்க, அன்னம்மா படம் இருக்கு சரிதான், அந்தனியார் படம் இருக்கு சரிதான், ஆனா கடையில கலப்படம் இல்லாம இருக்கணும் அப்படின்னாங்க. கலப்படம் இல்லாம உண்மையா இருக்கணும். நம் வாழ்வில் கடவுள் மீதான அந்த நம்பிக்கையை உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. திருப்பாடல் 145:18 சொல்கிறது, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அறிவிக்கிறார். அன்புக்குள்ளே அன்னம்மாள் சோக்கின் வாழ்க்கையிலே கடவுளை உண்மையான நம்பிக்கையோடு தேடி, அதான் இன்றைக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. கத்தோலிக்கர்கள் பல இடங்களுக்கு பிரிந்து செல்கிறார்கள். கடைசி வரை காலூன்றி நிற்க முடியாத தன்மை. நாம் எவ்வாறு உண்மையாக இறைவனை தேடுகிறோம் என்பதற்கு அவர்கள் பெரிய சவாலாக இருக்கிறார்கள். அதன் பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வைத்த பிறகு சோதனை வேதனை அந்த நேரத்தில் தொடர்ந்து கடவுளுக்கு பணி செய்வது, அவமானம், துக்கம், துயரம், இழிவு, தோல்வி இவையெல்லாம் வந்த பிறகு கூட கடவுளுக்கு தொடர்ந்து பணி செய்வது, அதை நம்ம சிறப்பான படைக்கணும். வீட்டுல சோதனை வந்து வச்சுங்களேன், துயரம் வந்து வச்சுங்களேன், உடனடியாக விடுவது யார? கடவுளை தான். மார்க்கெட்டுக்கு போவாங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்க, ஜவுளி கடைக்கு போவாங்க, ஆனா எங்க வர மாட்டாங்க, கோயில் மட்டும் வர மாட்டாங்க. எவ்வளவு நேர்ந்தாலும் சரி, ஆனா கடவுளுக்கு தொடர்ந்து பணி செய்வது, தொடர்ந்து சேவை செய்வது. நேற்று நம்முடைய மறை மாவட்டத்தில் மறைக்கேள்வி பணி வாழ்வில் 10 ஆண்டுகள் அது தொடர்ந்து
பணி செய்யறவங்களுக்கு ஜூப்ளியோ நடந்துச்சு. ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது 38 வருஷம் மறைக்கிளை ஆசிரியரா இருக்காங்க. யார் சம்பளம் கொடுக்க? ஸ்கூல்ல வேலை பார்க்க டீச்சர்ஸுக்கு சம்பளம் உண்டு, மறைக்கிளை ஆசிரியருக்கு சம்பளம் உண்டா? கிடையாது. அப்ப 38 வருஷம் மறைக்கிளை ஆசிரியரா இருக்கா, அது எவ்வளவு பெரிய நிலை. இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள வேணும். எல்லா சூழ்நிலும் நம்பிக்கையோடு இருப்பது, இருந்து கடவுளுக்கு தொடர்ந்து பணி செய்யும். திடீர்னு கோபத்தை போயிடக்கூடாது. ஒரு அன்பிய பொறுப்பாளர் இருப்பீங்க, திடீர்னு தூக்கி போட்டு போயிடக்கூடாது. நோட்டை வாங்கிடுங்க, எனக்கு சம்மதம் இல்லை, என்ன மாத்திடுங்க, தாங்க முடியல. அல்லது வீட்டில் உள்ள சூழ்நிலை வரலாம், வீட்டிலையும் துயரம் உண்டு, அதுல நிலைத்திருப்பது, இதெல்லாம் பழகிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு வந்தாலும் கடவுளை தொடர்ந்து அவருக்கு பணி செய்வது, அதற்கான பரிசு எங்க? இறைவாக்கினர் 49 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறார், என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது. பவுல் அழகாக மீண்டும் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 சொல்கிறார், நீங்கள் கடவுளுக்காக உழைப்பது ஒருபோதும் வீண் போகாது என எண்ணி எப்போதும் இன்னும் அதிகமாக உழையுங்கள். நம்ம கடவுளுக்காக உழைப்பது ஒரு நாள் வீண் போகாதுன்னு சொல்லி நல்ல உழைங்க, நல்ல எப்போதும் உழையுங்கள் என்கிறார். ஆக அதை செய்வதில் புனித அன்னம்மாள் கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஒரு நல்ல செயல் செய்யும் போது அதை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் இயேசு, நம் தலைவர் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி இவ்வளவு அழகா சொல்கிறது. திருத்துவர் பணிகள் 10 அதிகாரம் 38 வசனத்திலே, அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். ஆக நம் வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலுமே கடவுளுக்கு பணிபுரிவது, அதுவும் நல்ல நேரமாக இருந்தாலும் தீய நேரமாக இருந்தாலும் எல்லா நேரத்துமே நாம் அவருக்கு நன்மை செய்வது. அதன் பிறகு பாருங்க, அவமானம், துயரம் இவையெல்லாம் வருகிற போது சோர்ந்து போகாமல் இறை வேண்டலிலும் கடவுள் மீதான நம்பிக்கையிலும் நிலைத்திருப்பது. நாம் முன்னுரையில் அழகா வாசி கேட்டோம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லை, ஆலயத்தில் தூக்கம் காட்ட முடியவில்லை, வெளியே நடமாட முடியவில்லை. இப்படியெல்லாம் சூழ்நிலை. அவர் என்ன பாவம் செய்தார்? அந்த குடும்பம் என்ன செய்யறது? எதுவுமே செய்யவில்லை. நல்ல குடும்பம், நல்ல குணம். ஆனா ஒரு குறை வந்துச்சு, கடவுள் இப்படி பண்ணிட்டார. ஆனா அப்படி பண்ணாலும் அவங்க ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள். நமக்கும் துயரம் வருகிறது, கடவுள் இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்குது, நான் கோயில் போறேன்னு என்னெல்லாம் வருது. ஆனா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபத்தில் நிலைத்திருக்க. நமக்கு ஜெபத்தில் நிலைத்திருப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு 11 பையனை ஜெபம் சொல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி ஜெபம் சொல்ல கூட்டு போனேன் கோயிலுக்கு. இப்போ உள்ள புது ஜெபத்தை சொல்லி கொடுத்தா மயக்கம் போட்டு விழுந்துருவான். நல்ல ஒரு பொதுவாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பொதுவாக ஆரம்பிப்பேன். எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க தம்பி, அதை சொல்லு. எங்க அம்மா ஆசீர்வதி சொல்றான், எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க சொல்றான், எங்க அண்ணனை ஆசீர்வதிங்க சொன்னான். போற போக்க பார்த்தா இவர் எல்லாரையும் கூட்டுறாரு போல, தாத்தையும் பாட்டையும் கூட்டி எல்லாத்தையும் கூட்டுறான்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க சொல்லி அவன் முடிச்சுட்டான். அப்போ நமக்கு இவ்வளவுதான். மறைக்கிளி ஆசிரியர் மறைக்கிளி மாணவர்கிட்ட கேட்கிறான், பூசையில உனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி எது? சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இது போன்ற நிலையில் தான் இருக்கின்றன. அன்புக்களே, துயரம், வருத்தம் இவையெல்லாம் வருகிற போது அதிகமாக ஜெபத்தில் நிலைத்திருப்பது, கடவுள் நம்பிக்கையில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை கடவுளை ஒரு நாள் விடாத அந்த குடும்பம் இருந்தது. எதுவுமே செய்யல, ரொம்ப நல்ல குடும்பம், கடவுள் பீடத்துல பணி செய்த குடும்பம். ஆனா குறை இருந்தது. கடவுள் ஒரு நேரத்தில் ஒரு குறை வைக்கிறார். பவுலியார் கூட வேண்டுகிறார், என் உள்ளத்தில் ஒரு முள் குத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஏன் சொல்கிறார், என் அருள் உனக்கு போதும். அந்த குறையில் நீ என்னோடு இணைந்து வலிமை பெற வேண்டும், என்னை நெருங்கி வர வேண்டும். ஆக நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையா இருக்கிறதா? உண்மையா நம்புறோமா? உண்மையான தேடல் இருக்கிறதா? காலைல எஞ்சோன்னே யாரை தேடுறோம்? காலைல எஞ்சோன்னு எல்லாம் இப்படி தேடுறாங்க, பெட்ல செல்போன் தேடுறாங்க.
நைட்டு அப்படியே டிவி பார்க்கணும், அந்த ஸ்நாக்ஸ் உள்ள போட்டு இப்படியே கவுண்ட் பண்ணணும். திடீர்னு பார்த்தா கீழே படுக்க கொடுக்கும், இப்படி கை கிடக்கு, செல்லு கீழே உடனே கிடக்கு. இதே போன்ற ஒரு நிலை தான் இருக்கிறதா? முன்னாடி நைட்டு தூங்கும் போது எப்படி தூங்குனீங்க? இந்த பக்கம் சுலவு போட்டு இந்த பக்கம் சுலவு போட்டு. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்ட தெரியுமா? இதெல்லாம் இல்லை. உண்மையாக கடவுளை நம்புவது, தேடுவது, அந்த உண்மையான நம்பிக்கை என்பது எனக்கு இருக்குதான். உயரம் வாழ்க்கையெல்லாம் வருகிற போது இன்னும் ஜெபத்தில் இருக்கிறேன்னா, அல்லது நான் இந்த உலக போக்கலான காரியங்கள் இருக்கிறேன்னா, மற்றவைகளை என்ன தேடுகிறேன்னா, இதெல்லாம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். அதன் போது நாம் பார்க்கிற போது இந்த 20 ஆண்டுகளாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக இருக்கலாம், ஆனா இருந்தாலும் பொறுமை அதற்கான பரிசை பெற்றுத்தராமல் இருக்காது. பொறுமைக்கு ஒரு ரிவார்டு உண்டு. அந்த பொறுமை தான் அன்னை மரியாதை கொடுத்தது. அந்த பொறுமை தான் அன்னை மரியாதை சிறப்பான்மைக்கு கொடுத்தது. இன்னைக்கு கூட இவங்க புதுநன்மை கிளாஸ் படிச்சிருப்பாங்க. முன்னாடி எப்படி படிச்சாங்க இவங்க, அவங்க பேரண்டே வந்து நீங்க பங்கு தந்தை பார்த்துருப்பீங்க. ஃபாதர் ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்காத ஃபாதர், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. காலங்கள் என்ன குறுகி வேகமா எல்லாம் நடக்கணும், வேகமா கிடைக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனா பொறுமை அதற்கான பரிசு ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம பொறுமையா காத்திருக்கும் போது அதற்கான பரிசு என்பது ரொம்ப பெரிதாக இருக்கும். அந்த பெரிய பரிசு தான் அன்னை மரியாள் சோய்க்கின் அன்னமாள் குடும்பத்தில் கிடைத்தது. நம் வாழ்விலும் அந்த பொறுமையாக இருப்பது அதான் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். பழமொழி இருக்கிறது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பூமிக்கே அவர் அரசியாக இருப்பார். அப்படி நாம் பொறுமையோடு கடவுள் காரியத்திலே காத்திருப்பது, பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருப்பது, சில நேரத்தில் பொறுமையோடு வாழ்க்கையில் பல காரியங்களை செய்ய வேண்டும். நைட்டு 11 மணி கணவன் மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. மனைவி செல்ல ஒரு மெசேஜ் வருது. கணவன் பார்த்து வாங்கி அறாண்டு ஆரம்பிச்சாரு. ஏன் அந்த மனசை இப்படி அறையலாம் பார்த்தா, சார்ஜ் போட்டிருக்காங்க, பேட்டரி ஃபுல்லுன்னு வந்திருக்கு. இவரு அவசரத்தில் பார்த்தவர் என்ன நினைச்சாரு, பியூட்டிஃபுல் நினைச்சாரு. இந்த நேரத்தில் எவன்டா பியூட்டிஃபுல் அனுப்புறான்னு சொல்லி அடிச்சிட்டேன். பொறுமை இல்லாம கதை முடிஞ்சது. ஆகவே பொறுமையாக கடவுள் காரியத்தை காத்திருந்து மிகப்பெரிய விருது, மிகப்பெரிய அவார்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக பொறுமையாக அவர் இருந்தார். அவங்க அடிக்கிறாங்க, குத்துறாங்க. அவர் சாரோனின் வண்ண ரோஜா, பள்ளத்தாக்கின் அழகு லீலி, அவ்வாறு புகழப்பட்டவர். கடைசியில அவருக்கு பாடு வருகிற போது அவர் உடல் உழுது போட்ட நிலம் போல அவ்வளவு அவங்கூலமா இருந்தது. ஆனா அதுல விவிலியம் நமக்கு அழகா சொல்லி தருகிறது, அவர் கத்தாத செம்மறியாக இருந்தார், கத்தாத செம்மறியாக இருந்தார். ஆகவே பொறுமை இந்த உலகத்திற்கே இரட்சகராக மீட்பராக தந்தது. பவுல் எழுதுகிறார் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் மேலுலகோர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பிலிப்பியர் 2:11 சொல்கிறார், இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். எல்லா நாவும் அறிக்கையிடுகிறது. காலையில் மாலையில் இரவு எல்லா இடத்திலும் இயேசுவே ஆண்டவர் என்று சொன்ன மக்கள் சாலை சாலையா பெருங்கூட்டமாய் அவரை வணங்குகிறார்கள். காரணம் என்ன? அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு. நம்முடைய பாதுகாவலில் அன்னமாலும் பொறுமையாக இருந்து அன்னையை பெற்றார். எல்லா தலைமுறையும் என்னை பெயர் பெற்றவர் என்று சொல்லும் என்ற அன்னை மரியாதை சொன்னார்கள். அந்த அன்னையை அவர்கள் பெற்றார்கள். ஆகவே உறவுகளிலே அந்த பொறுமை என்பது அவசியமானது. இந்த திருவிழா நேரத்தில் ரொம்ப வாயடக்கமா இருந்து பொறுமையா இருந்து எந்த சண்டையும் வந்துடாம உறவை தான் உருவாக்குமே தவிர உடைச்சு போடக்கூடாது. உறவை தான் உருவாக்கணும். பொறுமையா இருந்து அவங்கள மன்னிக்கணும், பொறுமையா இருந்து ஏற்றுக்கொள்ளணும், பொறுமையா இருந்து சிந்திக்கணும். அன்னை மரியாள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தார். ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை ஏன் அவர் இடத்தில் போய் இருந்து சிந்திக்கிறார். அப்ப புரிஞ்சுக்கிட்டார். அவர் இடத்துல இருந்து போய் சிந்தித்து புரிஞ்சுக்கிட்டார்.
நமக்கு பொன் விதி அழகா சொல்கிறது. மத்திய நெச்சு 7வது 12 கோல்டன் லா அப்படி போட்டிருக்கு ஆங்கிலத்துல. தமிழ்ல பொன் விதி என்று போடப்பட்டிருக்கிறது. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே அவர்கள் செய்யும். ஏன் என்ன தேடுவீர்கள் இந்த ஆண்டவரே சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து அவரை புரிந்து கொள்கிறார். பொறுமையாக புரிந்து கொள்கிறார். திடீர்னு ஒருத்தர் ஆவேசப்பட்டார், கோவப்பட்டார். அந்த இடத்துல அவரிடத்திலிருந்து புரிகிற போது அங்கே குடும்பத்தில் இறை ஆட்சி மலர்கிறது, குடும்பத்தில் இறைவனுடைய அரசு வருகிறது. அதைத்தான் இந்த திருவிழா காலத்தில் அசைப்பட வேண்டும். அதைத்தான் பொறுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்கிற போது சண்டைகள் என்பது குறைவு, பிரச்சனை என்பது வராது, அமைதி, நிம்மதி எல்லாம் எல்லா இடத்தும் வருகிறது. அப்ப அதற்கான முயற்சியை கண்டிப்பாக நாம் இறங்க வேண்டும். அதன் பிறகு நாம் பார்க்கிற போது சாதாரண மக்கள் அவர் வழியாக அசாதாரணமான கடவுள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். சாதாரணமான மக்கள் அசாதாரணமான கடவுள் அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அவர்கள் வழியாக அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். அதான் கடவுளுடைய டியூட்டி. கம்பெனிக்கு ஆள் எடுக்காங்க. கம்பெனிக்கு ஆள் எடுக்கும் போது அவங்க யார் எடுக்கிறாங்க? நல்ல திறமையானவங்க, நல்ல புத்தி கூர்மை, அப்படிப்பட்ட ஆள் எடுக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆள் எடுத்தாரு. படிக்காதவங்க, உணர்ச்சி வசப்படுறவங்க, கோபப்படுறவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் எடுத்து பிரம்மாண்டமான இறையாட்சியை அவர் கட்டி எழுப்புகிறார். அண்ணம்மாள் ஒரு சாதாரண பெண், சுயத்தின் ஒரு சாதாரணவர், அவங்கள வைத்து அவர் தன்னுடைய திட்டத்தை அசாதாரணமான முறையில் கொண்டு போகிறார். அதான் கடவுளுடைய அழகு. நம்ம கடவுள் கரத்துல ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதான் பாருங்க, யோபு 5:9 சொல்கிறது, எண்ணி ஆராய முடியாத பெரிய காரியம் அதை கடவுள் நிகழ்த்துகிறார். அவர் திட்டத்துக்கு ஒத்துழைப்பு தான் அவருக்கு கோஆபரேட் பண்ணிட்டோம், வேற லெவல். அந்த அளவு கடவுள் கொண்டு போறார். மோசே சொன்னார், நான் உலகம் அறியா பெரியவன், வாய்மொழி பேச சிறியவன், திக்குவாயன் அப்படி சொன்னார். ஆனா வரலாறு சொல்கிறது, மோசையை போல சிறந்த தலைவன் இன்னும் உருவாகவில்லை என்று சொல்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தலைவனாக ஆண்டவர் உருவாக்கினார். அன்புக்குள்ளே ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறார். ஆனா நம்ம கடவுள் கரத்துல ஒப்படைச்சிட்டோம்னா அவர் அசாதாரணமாக மிக சிறப்பாக மாற்றுகிறார். கடவுள் கரத்துல ஒப்படைச்சிட்டோமா? நம்ம இன்னும் சாதாரண நிலையில தான் இருக்கிறோமா? கடவுள் கரத்துல வந்துட்டோம்னா அவர் அப்படி மிக சிறப்பாக அருமையாக மாற்றுகிறார். திருவிழத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்க பாருங்க, அப்படிதான். இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்கம்மா? இந்த கேள்வி கேட்கிறோமா? தயவுசெய்து சொல்லிருங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை சீடர் இருக்குமா? 13? 12. நல்லா படிச்சிருக்காங்க. 12 சீடர்கள். ஒருத்தர் கோஆபரேட் பண்ணவே இல்லை, அவர் மட்டும்தான் புனிதர் இல்லை, மற்ற எல்லாருமே புனிதர்கள். எந்த அளவு பேரு சொல்றார், என் தலைவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நேராக அறிந்தீர்கள், எனக்கு தகுதி இல்லை, நான் சிலுவையில் நேராக அறையப்படுவதற்கு தகுதியற்றவன், ஆக என்னை சிலுவையில் தலைகளாக அறையுங்கள். அந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணார், அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அவங்க எங்கேயோ போயிட்டார். நாம் சாதாரண நிலையில் இருக்கலாம், ஆனா கடவுள் கரத்தை வந்துட்டுனா அவர் வேற லெவலுக்கு பிரம்மாண்டமா நம்மை கொண்டு போவார். நீங்க சின்ன பிள்ளைங்க இங்க இருக்கலாம், புதூர்ல இருந்து நிறைய பேர் இன்னும் பெரிய நிலைக்கு வரணும், விஞ்ஞானியா வரணும், பல துறைகள்ல மருத்துவரா, கலெக்டரா, அறிவியல் துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், பெரிய லெவல்ல வரணும். அப்ப அதெல்லாம் கடவுள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் வருகிறது. லூக்கா நற்செய்தி 1:37 சொல்கிறது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்லுங்க அப்போ. கடவுளால் இயலாத ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் கடவுள் நிகழ்த்துகிறார். அங்க அவர் கரத்தில். இறுதியா நாம் பார்க்கிற போது சுவைக்கின் அண்ணம்மாள் அவங்க யாரை கொடுக்குறாங்க? மரியாவை கொடுக்குறாங்க. மரியா சூசைப்பர் யாரை கொடுக்குறாங்க? இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஒரு தலைமுறை
அவங்க வழியா ஒரு நல்லதான் வருது. அடுத்த தலைமுறை அவங்க வழியா ஒரு நல்லதுதான் வருது. உங்க தலைமுறைக்கு பிறகு உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? இவனுக்கு பிறந்த பிள்ளையா? அவங்க அப்பா எவ்வளவு நல்ல குணம், இங்க இது போய் பிறந்துட்டு பாருங்க. அப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்திருக்கிறீர்களா? தலைமுறையாக இந்த சமுதாயத்திற்கு நல்லதைத்தான் கொடுத்தார்கள். உங்க பிள்ளையுடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்திருக்கீங்க? இந்த கேள்வி கேட்கும்போது பலர் தலை குனிகிறார்கள். பல நல்ல பிள்ளைகளை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நல்ல பிள்ளைகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும், திருச்சபைக்கு கொடுக்கணும். அப்ப என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய எடுத்துக்காட்டு எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள், எவ்வளவு தியாகத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கும். சாதாரண முறையில் வர வாய்ப்பே இல்லை. இந்த காலத்துல செல்போனை பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நீங்க ஜாலியா இருக்கீங்க. ஒரு புகைப்படம் பார்த்தேன். அந்த புகைப்படத்துல கணவன் இந்த பக்கம் இருந்து செல்ல நோன்றார், மனைவி இந்த பக்கம் செல்ல நோன்றாங்க. பிறந்த குழந்தை படுத்து கிடக்கு. அவங்க நடுவுல இங்க செல்ல நோன்றப்ப இவங்க செல்ல நோன்றாங்க. அந்த புள்ள ஒரு டயலாக் பேசுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பெத்தாங்களா இல்ல டவுன்லோட் பண்ணாங்களா? அப்போ அதற்கான தியாகமும் நாம் கொடுத்திருக்கிற உழைப்பு என்ன? குழந்தைக்கு பேரு கூட இப்ப என்னவோ புனித பேர் வைக்க மாட்டோம், பாத்தீங்களா? நல்ல பேர் வைக்க மாட்டோம். டிக் டிக் டிக், டும் டும் டும், டம் டம் டம், இதான் மாடர்ன் பேரு. அவன் பேரு டம் டம் டம். பைக்ல வேகமா போறான், ஸ்பீடு பிரேக்ல விழுந்து வரான், பேர் என்னது? டம் டம் டம். அப்ப நம்ம காட்டுகிற நெறி ரொம்ப தியாகமா இருந்தாதான், ரொம்ப பாடுபட்டாதான் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், பிள்ளைகளை உருவாக்க முடியும். அதற்கு ஏற்றவாறு நம்ம சிறப்பாக, அதுக்கு அவங்க ஏன் தலைமுறை, அடுத்த தலைமுறை நல்லதான் கொடுக்கணும், இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு நல்லதான் கொடுக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்டவங்களை கண்டிப்பாக கொடுக்கணும். திருட்டு இல்லாம நம்பிக்கைக்குரியதா, அப்படி எதுவும் மாசுபடாம அப்படி இருக்கும். ஒரு திருட்டு மிஷின் கண்டுபிடிச்சாங்க. காவல்துறை போய் ரொம்ப இதை கண்டுபிடிக்க முடியல. அதனால அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து திருட்டு மிஷின் கண்டுபிடிச்சாங்க. திருடுகளை கண்டுபிடிக்கிற மிஷின். அப்ப அதை கண்டுபிடிச்சு போய் செக் பண்றாங்க. அமெரிக்காவில் வச்சு செக் பண்றாங்க. அந்த மிஷின் ஒரு மணி நேரத்தில் 100 திருடர்களை கண்டுபிடிக்கும். ஆப்பிரிக்கா கொண்டு வராங்க, அது ஒரு மணி நேரத்துல 200 திருடர்களை கண்டுபிடிக்குது. இந்தியாவில் கொண்டு போய் செக் பண்ணாங்க, ஒரு மணி நேரத்துல மிஷினே காணும். அதை அட்டப்படுத்திடுவாங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தகப்பன், ஒரு தாய் நல்ல முறையில் இல்லை வேண்டாம் எப்படி இருக்கும்? குடிகார தந்தை, அவரை பார்க்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல மிக மோசமான நிலைக்கு வரும். இன்றைக்கு திருவிழா நேரத்துல என் பிள்ளைக்காக நான் என்னுடைய தீய பழக்கத்தை நான் விட்டுறேன். என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக இவ்வளவு நாள் நான் உணராம இருந்தேன், இவ்வளவு நாள் அறிவு இல்லாம இருந்தேன், நான் உணர்றேன். அந்த ஊதாரி மைந்தன் அவர் திரும்பி வருகிற போது அழகாக இறை வாக்கு சொல்லுகிறது, அவர் அறிவு தெளிந்தவராய், அறிவு தெளிவு, அறிவிலை தெளிவு ஏற்படுகிற போது வாழ்க்கையிலே தெளிவு வருகிறது. இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக சிறப்பாக ஏற்பட வேண்டும். அதற்கு முயற்சி. அப்போ என்னைக்கு நாளைக்கும் பெறக்கூடாது, இன்னைக்கே முயற்சி எடுக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப மன ரீதியா தூக்கம் இல்லாம இருந்துச்சு, இப்ப பார்த்தா கனவு வந்துச்சு. கனவு வந்து தூங்க முடியல. ஒரு நாள் மனநோய் மருத்துவரை பார்க்க போறாரு. டாக்டர், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தூங்க முடியல. என்ன டிஸ்டர்பன்ஸ்? நைட்டு தூங்கி கண்ணை மூடனா குதிரைகள்லாம் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி எனக்கு கனவு வருது, தூங்க முடியல. அவர் அப்படி பார்த்துட்டு, அப்படியா குதிரைகள்லாம் ஃபுட்பால் விளையாடுற மாதிரியா? ஒரு மாசம் நாங்கள் மருந்து சாப்பிடுங்க, இன்னையிலேருந்து எடுத்துங்க அப்படின்னாரு. அப்போ அவன் சொல்றா, இன்னைக்கு வேண்டாம் டாக்டர், நானும் வந்து எடுத்துக்கிறேன். ஏன் இன்னையிலேருந்து எடுத்தாங்க? இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்சு, அதை மட்டும் பார்த்துடுறேன். வாழ்க்கையில் பல நாம் நடத்துவோம், நாளைக்கு போவோம். அப்படிங்கும்போது வாழ்க்கையில் பல காரியங்கள் பிரமாதமாக செய்ய முடியாமல் போகுது. இன்றைக்கு அந்தமான் வழியாக
இறைவன் நம்மை உயர்த்த ஆசைப்படுகிறார். கடவுள் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவார், நம்ம முன்னேற்ற பாதை கொடுக்க ஆசைப்படுவார். இன்னைக்கு இதற்கு நமக்கு பாதைகளை வளர்ச்சிக்குரிய கருத்துக்களை அவர் தந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வோம், வாழ்க்கை மாற்றுவோம். இந்த திருவிழா உங்கள் தித்திப்பையும் அகமகிழ்வையும் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாத்துக்கும் நிறைவாக தருவதாக. கடவுள் உங்களை நிறைவாக வளமாக கனமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன் என்கிறார் நம் ஆண்டவர். அவருடைய பெயரால் அவருடைய நாமத்தினால் நாம் மனம் விரும்புகிற மன்றாட்டுகளை அவர் பாதத்தில் எடுத்து வைத்து பெற்றுக் கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தங்களது பணியை திறம்பட ஆற்றிட வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் பொதுநலம் கருதி சேவை செய்யவும் மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்திடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என் அரசே, என் தேவா,
எம் பாதுகாவலர்களின் திருவிழாவை கொண்டாடும் எம் ஊர் மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைந்திடவும் பொருளாதாரத்திலும் அருளாதாரத்திலும் வளர்ச்சியை தந்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என் அரசே, என் தேவா, விண்ணப்பம் தருகின்றேன், நிறைவடியும். நற்கருணையின் நாயகனே இறைவா, இன்று உம்மை முதலாக உட்கொள்ளும் சிறுவர் சிறுமியரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் அன்பின் சாட்சியாய் விளங்கிடவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாம் இறைவா, திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் குருக்கள் அனைவரையும் அருட்கரத்தால் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் முயற்சிகளில் நீரே துணை நின்று வழிநடத்திடவும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் தந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட மன்றாடுகளுக்காக கடவுளை கரவழிப்போம். அண்ணா என்ற பெயரின் பொருள் இறைவனின் அருள். இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஒருவேளை இறைவனுடைய அருளை இழந்து நிற்கலாம். பாவத்தின் காரணமாக, தீய சிந்தனையின் காரணமாக உங்கள் முகத்தில், அகத்தில், இதயத்தில் அருள் இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தில் கூட அருள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரிடத்திலே பணிவோடு கேளுங்கள். இறைவா, என் முகத்தில் அருளை தாரும், குடும்பத்தில் அருளை தாரும். அன்னமானுடைய பரிந்துரையாக மன்றாடுகிறேன், எனக்கு தாரும் என்று கேட்போம். கேட்போர் பெற்றுக் கொள்கின்றனர். மத்திய நற்செய்தி 7:7 சொல்கிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகும் நேரத்திலே நாம் இழந்து போன அருளை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, நிம்மதியை, அந்த கலகலப்பான வாழ்க்கை ஆண்டவர் தரும்படியாக கேட்போம். சக்கேவுக்கு வழங்கினார், சக்கேவு திரும்ப பெற்றுக்கொண்டார். சக்கேயை போல நாமும் பெற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கையோடு கேளுங்கள். மார்க் நற்செய்தி 9:23 பதிவு செய்கிறது, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். ஆக நம்பிக்கையோடு இறைவனுக்கு மன்றாடுங்கள், அருள் பெறுங்கள், ஆசீர் பெறுங்கள், ஆனந்தம் பெறுங்கள். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள் உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீரளித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வேத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையாம் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவு விருந்து அருந்தி கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பலி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலை அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவனோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பை எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். அன்பார்ந்தவர்களே, புதன்மை இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியருடைய பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோர் மட்டும் அவர்களோடு சேர்ந்து நற்கருணை அறிந்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
பெற்றுக்கொண்டோம். எங்கள் இதயத்தில் வந்திருக்கும் உமது அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. அன்பு இயேசுவே, எம் ஊர் மக்களின் தொழிலையும் உடல்நலனையும் பேணி காத்து வருவதற்காக நன்றி இறைவா, நன்றி. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தை பிரான்சிஸ் சார்பாகவும் நம்முடைய உதவி பங்கு தந்தை அந்தன் சார்பாகவும் எங்களுடைய அன்பார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுடைய கரவொலி மூலம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருவிழா என்று சொன்னாலே மகிழ்ச்சியோடு நாம் இந்த மைதானத்தில், இந்த ஆலய வளாகத்தில் நாம் குழுமி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். புனித சுவைக்கின் அந்நாள் வழியாக இறை ஆசிரியரை நாம் பெற்றிருக்கின்றோம். இதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தி மகிழ்ச்சி கலந்த உள்ளத்தோடு நாம் இங்கே இருக்கின்றோம். இன்றைய மறைவுரையுடைய மைய பொருளாகவே மகிழ்ச்சி இருந்தது. கேட்பதையெல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு. கேட்பதையெல்லாம் என்று சொன்னால் எது நமக்கு தேவையோ அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அப்பொழுதுதான் மகிழ்ச்சி. கேட்பதெல்லாம் கிடைத்துவிட்டால் மகிழ்ச்சி இருக்குமா என்பது ஒரு கேள்வி. எனவே கேட்கின்றோம், ஆனால் அது நமக்கு தேவை என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் கொடுக்கின்ற வல்லமை மிக்க இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்தை, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உணவாக அறிந்திருக்கிறோம். எனவே மகிழ்ச்சி பெருக்கோடு நாம் இந்த திருவிழாவில் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். அருமையான இந்த ஒரு நாள், இந்த திருவிழா அனைத்துமே மிக சிறப்பாக அமைந்தது. எல்லாம் உள்ள இறைவனுக்கும் நம்முடைய பாதுகாவலில் இந்த அன்னம்மாளுக்கும் நம்முடைய நன்றி. அதே நேரத்தில் இந்த திருவிழா நன்றி திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து இறை ஆசிரியரை பெற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் அருமையான மறையுறை சிந்தனைகளை, சின்ன சின்ன நகைச்சுவைகள், சின்ன சின்ன விவிலிய இறை வார்த்தைகள் வழியாக மிக ஆழமாக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தவர்கள் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் தென் மண்டலத்தினுடைய மறைக்கல்வி இயக்குநராக விவிலிய பணிக்குழு, மறைக்கல்வி பணிக்குழு என்னும் வழிபாட்டு பணிக்குழுடைய இயக்குநராக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதுமையாக செய்ய வேண்டும், அதை நிறைவாக செய்ய வேண்டும், எளிதாக மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் இன்னும் மாணவ மாணவிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள். குறிப்பாக இப்பொழுது இருக்கிற அந்த சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக ஏராளமான நற்செய்தி அறிவிப்பு பணியையும் மறைக்கல்வி அறிவிப்பு பணியையும் நிறைவாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் மறைக்கல்வி அறிவிப்பதிலும் பிள்ளைகளுக்கு இறை அறிவை கொடுப்பதிலும் எப்படியெல்லாம் செயல்பட முடியுமோ அப்படியெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள் இன்று நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சிறப்பாகவே அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நேற்றும் கூட 10 ஆண்டுகள் மறைக்கல்வி எடுத்துக்கொண்டிருக்க ஆசிரியர்களுக்கான ஒரு பாராட்டு விழா அவர்கள் சிறப்பாக செய்தார். இவ்வாறாக எவ்வாறு மறைக்கல்வி ஆசிரியர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என நினைக்கிறார்கள். நானும் ஒரு காலத்தில் மறைக்கல்வி இயக்குநராக இருந்தேன். தந்தை என்னையும் அழைத்தார்கள். பழைய இயக்குநர்களை எல்லாம் அழைத்து அந்த ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் எனக்கு நேற்று போக முடியவில்லை. ஆனாலும் கூட இன்று நம்முடைய ஊருக்கு வந்து எல்லா அந்த வாய்ப்புகளையும் முறையாக பயன்படுத்தி இன்று நம்ம ஊருக்கு வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே அருமை தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த திருவிழா காலங்களில் மிகவும் சிறப்பாக நமக்கு இறைபணியாற்றியவர்கள், நான் வராத அந்த நாட்களிலும் இங்கு வந்து உங்களோடு சிறப்பாக
திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆண்டு முழுவதுமே வந்து நமக்கு திருப்பலியெல்லாம் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை உதவி பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணி அவர்கள் என்னுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் குறிப்பறிந்து அதை நிறைவாகவே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே பாசத்தோடு ஒவ்வொரு நாட்களும் இங்கே வருகிறது நமக்காக ஜெபித்த நமக்கு இறையர்களை பெற்று தந்த நம்முடைய பாசனை உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய அன்பை உங்களுடைய கடவுள் மூலம் அருமையான அருட்சகோதரிகள் 3 பேர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய ஊருக்கு வருகிறது உங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதிலும் இந்த பீட அலங்காரமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த 3 பிள்ளைகளை தயாரிப்பதாக இருந்தாலும் சரி சிறப்பாகவே பணி செய்திருக்கிறார்கள். எனவே பாசமிகு அருட்சகோதரிகள் 3 பேருக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்களில் மட்டுமல்ல ஆலய பணி வருடம் முழுவதும் சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நாங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று உபசரிப்புக்கு மிக பெரிய சொந்தக்காரராக இருந்து உங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த திருவிழா மட்டுமல்ல ஆண்டு முழுவதுமே எல்லா வழிபாடுகளையும் சிறப்பாக சிறப்பமாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிரியர் பாசமிகு ஆசிரியர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் பாடகர் குழு மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டு முழுவதும் இந்த திருவிழாவின் தொடக்கத்திலும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து இந்த பாடகர் குழுவை வழிநடத்தினாலும் இன்று நேற்றும் இன்றும் நம்முடைய ஊருக்கு வருகிறது இசை மீட்டி அதே நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக பாடல் பாடி நம்முடைய வழிபாடானது சிறப்பாக அமைய எல்லா விதத்திலும் ஒத்துழைத்த நம்முடைய பாடகர் குழுவினர் அத்தனை பேருக்கும் சிறப்பாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும் இன்னும் வெளியிடத்திலிருந்து வந்திருக்கிற ஆசிரியர் கார்லோஸ் மற்றும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கிற சகோதரருக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். அதே போன்று விழாவை சொன்னாலே எக்ஸ்ட்ரா ஒலியும் தேவைப்படுகிறது. எக்ஸ்ட்ரா என்று சொன்னாலே மிகவும் சிறப்பானதாகவே இருந்தது. வழக்கத்துக்கு மாறாக இந்த மைதானம் ஜொலித்தது. அதே போன்று நாங்கள் சிறப்பாக இறைவனை ஆற்றுகின்ற விதத்தில் உங்களுக்கு இறை சிந்தனையை கொடுக்கின்ற வழிபாடுகளை சிறக்க செய்கின்ற வகையில் அருமையான ஒலி அமைத்து கொடுத்த அருமையான அன்பர்களுக்கும் என்னுடைய சார்பாக உங்களுடைய சார்பாக நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். வெளியூரில் வந்திருக்கின்ற அருமையான பயணி இறை பக்தர்களுக்கும் குறிப்பாக சொப்பன்குடியிலிருந்து வந்திருக்கிற அன்பு இறை மக்களுக்கும் இன்னும் ஊரிலிருந்து வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் வெளியூரில் வந்திருக்கின்ற எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புதூருக்கு வழக்கமாக நாங்கள் பூசைக்கு வரும்போது எத்தனை பேர் பாங்கை வந்து தெரியும். நம்முடைய ஆலயம் தாங்காது, அந்த அளவுக்கு கூட்டாங்க, நமக்கே தெரியும், சரிதானே? ஆனாலும் எல்லாருமே அந்த பங்கெடுப்பு என்பது முழுமையாக இருக்கும். நீங்க 10 பேர் இருப்பது 1000 பேர் இருப்பதற்கு சமம். அந்த அளவுக்கு உங்களுடைய பங்கெடுப்பும் உங்களுடைய ஈடுபாடும் நாங்கள் வருகின்ற பொழுது ஆலய வழிபாட்டில் நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவமும் அர்ப்பணிப்பும் மிகவும் தெளிவாகவே தெரியும். ஆனால் இந்த நாட்களில் திருவிழா காலங்களில் அப்படி படிப்படியாக அப்படி ஏறி வருது, அப்படிதானே? இனி நாளை கழிச்சு பூசருக்கு அப்படி இறங்குவாங்க. அப்படி 7 முகத்துல இருந்து வந்துச்சு. அப்படி இந்த யாண்டிப்படி விளையாட்டு தெரிஞ்சு பாம்பு யாண்டிப்படி ஃபாஸ்டா போகணும். 100க்கு போயிடலாம், 99 போய் மாட்டிக்கலாம். அப்படி சர்வென்று இந்த முதல்ல 1 டிஜிட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி
வேற வழி இல்லை. அப்படிதானே? நாம் தொழிலை நம்பி இருக்கிறோம், நம்முடைய உழைப்பை நம்பி இருக்கிறோம். அங்க போனாதான் உணவு. அப்படிதானே? எத்தனை இலவசங்கள் வந்தாலும், எத்தனை இலவச திட்டங்கள் வந்தாலும், நம்ம உழைச்சி அதுல கிடைக்கிறத சந்தோஷம், நிறைவு இருக்குதே, அப்பப்பா, அதுக்கு அலாதி இன்பம். அதுதான் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி. அப்படிதானே? அதனால உழைக்கின்ற மக்கள் நாம் அனைவரும் உழைத்து நாம நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அருமையான மக்கள். எனவே நம்ம உழைக்கணும், நம்முடைய வியாபாரத்தை தொடர்ந்து செய்யணும். கடினமாக உழைத்தால்தான் நம்முடைய வாழ்வு சிறக்கும். ஆக அப்படிப்பட்ட கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்களாகிய நீங்கள் நிச்சயமாக இந்த விழா காலங்களில் ஒன்றிணைந்து இந்த குடும்ப விழாவாக கொண்டாடியிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்குமே ஒட்டுமொத்தமாக நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் இன்னும் ஜொலிக்க வேண்டும், இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து அதுதான். அதனால நிச்சயமாக நான் சொல்றேன், உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சூசேப்பர் உழைத்தார், இன்று உலகமே அவரை கொண்டாடி மகிழ்ந்தது. தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருந்து நமக்கு ஆசிரியர் ஆண்டோடு பெற்று தந்து வருகிறார். ஆக அந்த சூசேப்பர் வழியாகவும் நாம் இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம். அதனால போகின்ற இடங்களில் இன்னும் ஜொலித்து நம்முடைய மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அன்பு மக்களாக மாற நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்களுக்காகவும் நம்முடைய ஊருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் எப்பொழுதும் திருவிழா காலங்களில் சொல்வது, நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். வாழ்றது கொஞ்ச நாள் தான், மிஞ்சி போனோம்னா நமக்கு 100 ஆண்டுகள் தான். அதிகமா சொல்லிக்கணும், அதிகபட்ச 100 ஆண்டுகள் தான். 110, சிலது கொஞ்சம் அதிகம். ஆனாலும் நாம சந்தோஷமாக வாழக்கூடியது அந்த அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு 90, 100 அதுதான், அது அதிகம் தான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில். அவ்வளவுதான். ஆனால் இந்த நாட்களை நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா, பயனுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பது முக்கியம். அதனால நிச்சயமாக நீங்க எல்லாரும் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஒரு தடவை தான் நம்ம இந்த உலகம் நமக்கு, மற்றபடி மறு உலகத்துக்கு நம்ம போகிறோம். அதனால இந்த உலகத்தில் அந்த ஒரு மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்கிறார், அதை விரைவாக கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிக்கக்கூடிய சூழலில் நாம் வாழ வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். நீங்களும் முடிச்சுங்களா? என்ன நேர்ந்தாலும் சத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும் இடைவிடாது, என்ன நேர்ந்தாலும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க வளமடைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தையவர்களுக்கு இப்பொழுது நாம் நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பங்கு பணித்தளத்திலே அவர்கள் பொறுப்பேற்று முதல் திருவிழா நமக்கு மிகச் சிறப்பாக கடத்தி தந்திருக்கிறார்கள். கடந்த ஒரு 10 நாட்களாகவே மிக கடுமையான உடல்நலக் குறைவு இருந்தாலும் எந்தவித ஓய்வும் எடுக்காமல் இந்த நாட்களில் நவ நாட்களாக இருந்தாலும் சரி, 7ஆம் திருவிழா நம்முடைய ஆசனமாக இருந்தாலும் சரி, நானே வென்று நடத்துவேன். நம்முடைய மக்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இந்த திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தி தந்துள்ளார்கள். நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தையவர்களுக்கு நம்முடைய ஊர் மக்கள் அனைவரின் சார்பாக இருவரும் தட்டி அவர்களுக்கு அன்போடு கொண்டாடுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்படையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதனது பிறகு திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிறக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
ஆசீர்வதிப்பாராக. திருவிழாவை தித்திப்போடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி